குரு பயிற்சி பலாபலங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசிக்கு நம்ம பார்க்கலாம் மேம். துலாம் ராசி இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும்? 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக்கப்பூர்வமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வைப்பார் இந்த குரு. ஸோ அப்போ ப்ரொடக்டிவ் டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுனால யூஸ்லெஸ்ஸாக தேவையில்லாமல் நிறைய ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோன் டைம் கண்டிப்பாக குறையும். புதுசாக பழகக்கூடிய நபர்களை துலாம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க நபர்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட எந்தெந்த துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் வேலையில் ஒரு சங்கடம் மனக்கசப்பு இருந்ததோ அது மாறப்போகுது. தொழில் செஞ்சுட்டு இருக்க நபர்களாக இருக்கும்போது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? குருவுடைய பிளேஸ்மெண்ட் தான் 9th ஹவுஸில் இருக்கிறது. ரொம்ப மெனக்கிடாமல், ரொம்ப மூளையை செலவு செய்யாமல், எனர்ஜியை செலவு செய்யாமல், பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதோ ஒன்று நம்ம ஈஸியாக அடையிறோம் அப்படின்னா அதுக்கு 9ஆம் இடத்தோட துணை அப்படிங்கிறது ரொம்ப தேவை. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சிக்கு பின் அது ஹெல்த்தில் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்க? த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய துலாம் ராசிக்காரங்க ஆளாக போகக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க? காதல் திருமணம், கலப்பு திருமணம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக நடக்கும் போது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேற்று மதத்தினர், மொழியினர், வேற்று மொழி பேசக்கூடியவங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா ராகு. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்த அளவு சாதகமாக இருக்குது? ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் கூட இந்த டைமில் சக்சீட் ஆகும். ராகுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. துலாம் ராசினர் குரு பயிற்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? இந்த குறிப்பிட்ட கோவிலானது பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ மேம் நம்ம குரு பயிற்சி பலாபலங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசிக்கு நம்ம பார்க்கலாம் மேம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் இருக்கும் மேம்? ஃபோன் டைம் அப்படிங்கிறது துலாமுக்கு குறைய போகுது. இது ஒரு கேரக்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாகவே மொபைல்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்களால மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. பாத்ரூம் போனால் கூட யார் நிறைய மொபைலை உள்ளே தூக்கிட்டு போவான்னா அது கண்டிப்பாக துலாமாக தான் இருக்கும். துலாமில் இருக்கிறீங்க, இல்லை துலாமில் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா ஸோ அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். இவங்களுக்கு என்ன ஒன்று அதிசயமாக நடக்க போகுதுன்னா மினிமைஸ் ஆக போகுது அந்த ஃபோன் டைம். இதுக்கான குறிப்பான ஒரு காரணம் 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக்கப்பூர்வமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வைப்பார் இந்த குரு. ஸோ அப்போ ப்ரொடக்டிவ் டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுனால யூஸ்லெஸ்ஸாக தேவையில்லாமல் நிறைய ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோன் டைம் கண்டிப்பாக குறையும். ஸ்டாப் ஆகாது, கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு காரணம் 3rd ஹவுஸான வர்ச்சுவல் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் இருக்கட்டும், உங்கள் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எதையுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுமே குறைக்குதுங்கிறது உறுதியாகுது. ஸோ அப்போ ஃபோன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைய போகுது. ப்ரொடக்டிவாக இவங்க நேரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. துலாம் ராசி இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும்? ஒரு பழக்க வழக்கங்களாகட்டும், இது இந்த மாதிரி நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுனுங்க சொல்லுங்க. புதுசாக பழகக்கூடிய நபர்களை துலாம் கண்டிப்பாக கொஞ்சம் விலக்கி வைக்கணும். நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போது ஒரு சின்ன டைமில், ரொம்ப ஸ்மால் டைம் இன்டர்வலில் யார்ட்டையாவது நீங்கள் பழகிருக்கீங்க, ஒருத்தர் அறிமுகம் ஆகிறாங்க, அறிமுகம் ஆகிறது தப்பில்லை, இன்ட்ரடியூஸ் ஆகிறது தப்பில்லை, அவங்கக்கிட்ட நீங்கள் க்ளோஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்பெண்டிங் தான். 9ல் குரு வந்துட்டாலே ஸ்பெண்ட் பண்ண வைப்பார், பிடிச்சதை வாங்க வைப்பார். வாங்குங்க, தேவையான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த 2 விஷயத்துலையுமே துலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்க வேண்டியது இந்த குரு பயிற்சியில் அவசியம். துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க நபர்களுக்கு அந்த வேலையில் குரு பயிற்சிக்கு பின் எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்க போது? குரு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு சம்பள உயர்வோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி செய்வாராங்க? மேலதிகாரிகள்கிட்ட எந்தெந்த துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் வேலையில் ஒரு சங்கடம் மனக்கசப்பு இருந்ததோ அது மாறப்போகுது. நான் கரெக்டாக வேலை செஞ்சாலும் என் பாஸ் யாரை டார்கெட் பண்ணுவார்னா என்ன தான் டார்கெட் பண்ணுவார். யார் என்ன தப்பு பண்ணாலும் என்ன தான் டார்கெட் பண்ணுவார். அவருக்கும் எனக்கு என்ன வாய்க்கா தகராறுனே தெரியல. நல்லா தான் வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு கடிஞ்சு கடிஞ்சு கொட்டிகிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாலே எனக்கு வேலைக்கு போக கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலை மாறப்போகுது. ஸோ மேலதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பும் நல்ல பெயரும் துலாமுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அதே மாதிரி யாராவது ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 9ல் குரு இருக்கும்போது டிசைரான இடத்துக்கு நீங்கள் போக முடியும். எந்த இடத்த நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த இடத்த வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக அடைய முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுமே
இந்த குரு, சனி 2 பேருமே சேர்ந்து ஏன்னா குருவுடைய வீட்ல தான் சனி இருக்கிறாரு. அப்போ சனியும், குருவும் இந்த பெயர்ச்சி பலன்கள பார்க்கும்போது ஒருத்தர் சார்ந்து இயங்குவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ஒரு ஸ்ட்ராங்கான கரியர துலாமுக்கு பரிந்துரை பண்ணுது. துலாம் ராசியினர் இந்த காலகட்டத்தில ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்க நபர்களா இருக்கும்போது, இந்த குரு பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை குடுக்கப் போகுது? தொழில் முன்னேற்றம், இல்ல தொழில்ல வந்து நான் இனிமே புது புது பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவருக்கு எல்லாமே இது சாதகமா இருக்காங்க. பெருசா மெனக்கிடாம பிசினஸ் எலாபரேட் ஆயிரும் துலாமுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. அதுக்கான குறிப்பான காரணம் என்னன்னா, குருவுடைய பிளேஸ்மென்ட் தான். 9த் ஹவுஸ்ல இருக்கிறது. 9த் ஹவுஸ் அப்டின்னா எதையுமே ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடாம ஈஸியா வின் பண்றது. ரொம்ப மெனக்கிடாம, ரொம்ப மூளைய செலவு செய்யாம, எனர்ஜிய செலவு செய்யாம, பணத்த ஸ்பெண்ட் பண்ணாம, ஏதோ ஒண்ண வந்து நம்ம ஈஸியா அடையிறோம் அப்டின்னா, அதுக்கு 9ஆம் இடத்தோட துணை அப்டிங்கிறது ரொம்ப தேவை. ஸோ அப்பேற்பட்ட 9ஆம் இடத்துல குரு இருக்கிற ஒரே காரணத்தினால கண்டிப்பா துலாமுக்கு என்னென்ன விஷயங்கள வந்து இவங்க பிசினஸ்ல பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அத எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டமா இருக்கும். அதேமாரி பிசினஸ் எலாபரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ரொம்ப நாளா என் பிசினஸ் வந்து என்ன லெவல்ல இருக்கோ, அதே லெவல்ல தான் இருந்துட்டுருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நான் போணும்னு நெனைக்கிறேன். என்னால போவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கலாம், தன்னால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இவங்களே யோசிக்காம, இவங்களே மெனக்கிடாம, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கண்ணுக்கு எதிர்ல வரும். ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க்க யூஸ் பண்ணி பிசினஸ் இவங்க எலாபரேட் பண்ணி சக்சஸ் ஆக போறது உறுதி. துலாம் ராசினருக்கு நீண்ட நாட்களாவே திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இந்த காலகட்டத்தில குரு பெயர்ச்சிக்கு பின் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க? காதல் திருமணம், கலப்பு திருமணம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா நடக்கப்போகுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. ராகு வேற்று மதத்தினர், மொழியினர், வேற்று மொழி பேசக்கூடியவங்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா ராகு. இந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. ஸோ இந்த குரு பார்வை ஆனது என்ன பண்ணும்னா, இந்த ராகுவ பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணும். அப்போ குரு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். தனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நபர வந்து சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது துலாம்க்கு இந்த குரு பயிற்சி குடுக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டா என்ன சொல்லணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம துலாம் ராசியில இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும். சரி எதுக்கு இந்த ஜாதி, மதம்லாம் பார்த்துக்கிட்டு இந்த சொசைட்டல் ஸ்டேட்டஸ் சோ கால்டு சொசைட்டல் ஸ்டேட்டஸ்லாம் நமக்கு தேவையா? நமக்கு தேவை ஒரு நல்ல பார்ட்னர் தானே! அந்த மாரி சர்ச் பண்ணுவோமேன்னு இவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் விடுத்துட்டு, ஒரு ஃப்ரீ வில்லா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம கம்யூனிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ பார்க்கும் பட்சத்தில திருமணம் அப்படிங்கிறது 100% சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த குரு பெயர்ச்சி பின் எந்த அளவு சாதகமா இருக்கு? எவ்வளவு விரைவில வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. 5ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ராகு. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ ரொம்ப துருதுருன்னு, ரொம்ப அழகா, கியூட்டா, அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தையாவும் இருக்கும். ஏன்னா ராகுன்னா அபண்டன்ஸ். ஸோ எதையுமே அதிகமா குடுக்குறது தான் ராகு. ஸோ அந்த குழந்தையினால வரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறதுமே இவங்களுக்கு ரெட்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை இல்ல, நாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கோம்னா, அந்த ட்ரீட்மெண்ட் கூட இந்த டைம்ல வந்து சக்சீட் ஆகும். ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ராகுடைய பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தம் கெட்டு போகும்னு நெறைய பேர் சொல்லலாம். ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாத்தும். அந்த ராகுவையே நல்லது செய்ய வைக்கும். 5ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த ராகுவ இந்த குரு இயக்குற ஒரே காரணத்தினால, துலாம்க்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டான 2025ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போகுது? இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அது ஹெல்த்ல எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்க? த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நெறைய துலாம் ராசிக்காரங்க ஆளாக போகக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இருக்கும். என்ன காரணம் அப்டின்னா, தொண்டை, அந்த குரல் வலை இத குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ அந்த குரு ஆனகப்பட்டவர் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்து துலாமையே பார்க்குறாரு. ராசிநாதன் சுக்கிரன் இந்த வருட ஆரம்பத்துல மறைவு. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்துல சுக்கிரன் டிராவல் ஆயிட்டு இருக்கிறது செவ்வாயுடைய வீட்ல. அப்போ கண்டிப்பா தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். அது அலர்ஜி மூலமா வரலாம். நெறைய பேருக்கு அந்த டான்சில்ஸ்ன்னு தொண்டையில சத வளர்ற பிரச்சனை இருக்கலாம். ஸோ தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃப்ரீக்வென்ட்டா இந்த துலாம் ராசிக்காரங்க ஆளாயிட்டே இருப்பாங்க. குறிப்பா ஒரு பேசி பிழைக்கிற தொழில வச்சுக்கிறவங்க, அல்லது மியூசிக்கு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து இந்த மாரி ப்ராப்ளம் வரும்போது, அது அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். கரியரையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாதுகாத்துக்கிறதும், அதற்கான ரெமெடிஸ் எடுத்துக்கிறதும் துலாமுக்கு ரெக்கமெண்டபிள். பெரிய மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவும் துலாமுக்கு கிடையாது. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல இருக்கு மேம். அப்படி கடன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு பெயர்ச்சி பின் கடன் கட்டுவதற்கான அமைப்பு எந்த அளவு சாதகமா இருக்குங்க? ஈஸியா கடன் அடைச்சிருவாங்க துலாம். கண்டிப்பா கடன் வந்து நெறைய இருக்கும். ஸோ எல்லா மோட் ஆஃப் லோனுமே துலாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. 2 பிளேஸ்மென்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சாதகமா இருக்கு துலாம்க்கு. 1 சனியுடைய 6ஆம் இட பயிற்சி. 6ங்கிறது ருண, ரோக, சத்ருஸ்தானம். அது குருவுடைய வீடு. அப்போ குரு பயிற்சி நடக்கிறது 9ஆம் இடத்துல. அப்போ தன்னுடைய ஓன் டெசிஷன்னால தான் எடுக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான முடிவால கடனையும், வட்டியையும் சீக்கிரம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது
துலாமுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எப்படி கடன் வந்ததுன்னே தெரியல. கடன் அதிகமாயிடுச்சுன்னு யோசிச்ச எல்லாரும், எப்படி கடன் அடைஞ்சதுன்னே தெரியல. அவ்ளோ வேகமா கடனுமே நான் அடைச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையும். துலாம் ராசினர் குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? படவேடு ரேணுகாம்பாள் கோவிலுக்கு துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். இந்த குறிப்பிட்ட கோவிலானது திருவண்ணாமலை மாவட்டத்துல உள்ளது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, இந்த கோயில் எதுக்காக பிரசித்தி அப்டின்னா, கடன் நோய் எதிரி. இந்த 3 விஷயத்தையுமே இந்த ரேணுகாம்பாள் வந்து சரி செஞ்சு தராங்க. அதேமாரி திருமண பிராப்தம், குழந்தை பாக்கியம் இதுக்குமே இந்த அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தியானவங்க. இவங்கள போய் இந்த துலாம் ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யும் பட்சத்துல, எல்லா குறைகளும் நீங்கி குரு பயிற்சி இன்னமும் நல்ல பலன்கள குடுக்கும். துலாம் ராசியில பிறந்தவங்க கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் வீட்லயே ஒரு விஷயம் செய்யணும், ஒரு பூஜை பண்ணணும், இல்ல ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எத சொல்லலாம்? டெய்லி குங்குமத்த துலாம் ராசிக்காரங்க நெத்தியில வச்சுக்கிறதே ஒரு பெரிய நல்ல ரெமெடி. புருவ மத்தியில குங்குமம் வச்சுக்கணும். இந்த குரு பயிற்சிக்கு பின் இத ரெகுலரா பண்ணிட்டு வராங்கனாலே, அதுவே ஒரு பெரிய நல்ல ரெமடியா முடியும். அப்ராட்ல இருக்கிறோம், நீங்க சொல்ற கோயிலுக்கு முடியாது. டெய்லி என்னால பூஜை பண்ண கூட நேரம் இல்லைன்னா, இந்த சிம்பிளான ரெமடிய பண்ணிக்கலாம். என்னால ஒரு மாசத்துல 1 நாளோ, 2 நாளாவது உட்காந்து பூஜை பண்ண முடியுங்கிற பட்சத்துல துலாம் ராசி நேயர்கள், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை. ஸோ ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை. அது கடைசி வெள்ளியா இருக்கலாம், முதல் வெள்ளியா இருக்கலாம், எந்த வெள்ளியா வேணாலும் இருக்கலாம். வீட்லயே சிம்பிளா விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி விளக்கு பூஜை, குங்கும அர்ச்சனை பண்றது நல்லது. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே ஒரு நல்ல வழிபாடா இவங்க பண்ணிக்கிட்டே வரும்போது, நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பின் கண்டிப்பா நிகழும். துலாம் ராசியினர் வந்து ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அந்த அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கோர்ட்டுக்கு போலாமா வேணாமான்னு பயந்த துலாம் ராசிக்காரங்க கூட தைரியமா இப்போ உள்ள போலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்க போகுது. 6ஆம் இடத்துல சனி, 9ல குரு கேட்கவே வேண்டாம். ஈஸியா ஜெயிச்சுருவீங்க கோர்ட் கேஸ. ஸோ கரெக்ட்டா மூவ் பண்ணா மட்டும் போதும். கோர்ட் கேஸஸ்ல வெற்றி அப்படிங்கிறது 100% பாசிபிளா இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு தகராறு இருக்கு. கோர்ட் வரைக்கும் எங்களுக்கு போணும்னு அவசியம் இல்ல. எதையாவது நாங்க பேசி தீர்த்துக்கலாமா? ஒரு பஞ்சாயத்து மாரி வச்சு தீர்த்துக்கலாமா? வீட்டு பெரியவங்க யாரையாவது வச்சு பேசி சரி பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அதுவுமே நிச்சயமா 100% பாசிபிள். மேட்ரிமோனியல் ப்ராப்ளத்துல கோர்ட் கேஸஸ் இருக்குன்னா கூட, அந்த பிரிந்த தம்பதிகள் கூட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட் வரைக்கும் நாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோம். நாங்க துலாம் ராசி. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசணும். அந்த பேச்சுல நானும் என் கணவனும் இணைந்துட்டோம். இந்த மாதிரியான அமைப்புகள் கூட நெறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்கு. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு ஸ்பெஷல் நோட் நம்ம சொல்லணும்னா, எந்த விஷயம் சொல்லலாங்க? ஸோ குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1, 3, 5 இந்த இத்தனை இடங்களுக்குமே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வலுவா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, 1ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்க போடக்கூடிய முயற்சி. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி. ஸோ இந்த 3யும் ஒரு சேர குரு இயக்குறதுனால, எஃபர்ட்ஸ் போட மட்டும் நீங்க ரெடியா இருங்க. எந்த ஒரு தயக்கமுமே வேண்டாம். என்ன விஷயங்கள் தோணுதோ, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ, அத தயங்காம யார் என்ன சொல்லுவா? எப்படி ஆகும்? அப்படி ஆயிடுமோ? இப்படி ஆயிடுமோன்னு தன் பயத்தெல்லாம் நீக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும் பட்சத்துல எல்லா வகையான விஷயங்களுமே வெற்றியாகும். 1 தான் ஸ்பெஷல் நோட்ன்னு இல்ல. துலாம்க்கு வந்து முக்கியமான 3 இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, இந்த சகல விஷயங்களும் நீங்க முயற்சி செய்யும்போது வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு குறிப்பு. துலாம் ராசிக்கு நம்ம ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா, என்ன சொல்லலாங்க? துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு ஒரு வாழ்வியல் பரிகாரம்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு நல்ல ரெமெடி. எப்பவுமே ஒரு ஆர்ஃபன் ஹோம்க்கு போம்போது, ஒரு சின்ன குழந்தைங்கள நம்ம பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஒரு பழக்கம் என்னன்னா, சாப்பாடு குடுக்குறது. சாப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை தான். அது வந்து ஒரு நல்ல தானம் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. அத தாண்டியும் நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. 3 நேரம் சாப்பிட்டா மட்டும் போதாது. அது அந்த குழந்தைங்களோட உடலுக்கு வலு தரும். ஆனா, அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அந்த கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு குடுத்தே ஆகணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குழந்தை எத பார்த்த உடனே சந்தோஷப்படும்? அது ஒரு பொம்மையா இருக்கலாம், சாக்லேட்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது நீங்க கிராக்கர்ஸ் வாங்கி குடுத்தீங்கன்னா, அத பார்த்து சந்தோஷப்படும். டிராயிங் புக்ஸ் வாங்கி குடுத்தா சந்தோஷப்படும். அது அது வயசுக்கு தகுந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஸ்வீட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த துலாம் ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு பின் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வாங்கி குடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டாங்கன்னா, குரு சந்தோஷமாயிருவாரு. குரு பயிற்சி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அமையும். நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் விலாவாரியா பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.